ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 3 பகுதி 10 விரத விவாக கிரியைகள். சகர மன்னன் அவர்வ முனிவரை பணிந்து கேட்டான். முனிவரே, இனி புருஷனுக்குச் செய்ய வேண்டிய கிரியைகளைக் கூறுங்கள். தந்தை முதலில் கர்ப்பதானம் முதலியவற்றைச் செய்து பிள்ளை பிறந்தவுடன் அதற்கு சகல கிரியைகளையும் அப்யுதங்களையும் செய்தல் வேண்டும். பிராமணர்களை இரட்டையாக எழுந்தருளச் செய்து கிழக்கு முகமாக இருத்தி திருப்தியடையும் வரை திருவமுது செய்வித்தல் வேண்டும். பிதர்களைக் குறித்து தயிர், யவங்கள், இலந்தை முதலியவற்றோடு கலந்த பண்டங்களைக் கொடுத்தல் வேண்டும். சாத்திரங்கள் கூறிய நாட்களில் தகப்பன் அந்தப் பிள்ளைக்குப் பெயர் சூட்ட வேண்டும். குல தெய்வத்தின் பெயரை அல்லது தனது மூதாதையரின் பெயரைச் சூட்டுதல் நன்று. பெயரிட்ட பின்பு உபநிஷ்கிரமணம் முதல் உபநயனம் வரை உள்ள சமஸ்காரங்களை பிதா செய்தல் வேண்டும். அதன்பின் அப்பிள்ளை குருவிடம் சென்று கற்க வேண்டியவற்றைக் கற்றுத் தேர்ந்த பின்பு குருவுக்கு தட்சணை கொடுத்து அதன்பின் ஒரு தொழிலைத் தேடிக்கொண்டு திருமணம் செய்தல் வேண்டும். அல்லது பிரமச்சாரிய காலம் கழித்தல் வேண்டும். பிரமச்சாரியாக வாழ்பவன் குருவுக்குப் பணிவிடை செய்தல் வேண்டும். அதன் பின்பு வானப்பிரஸ்தனாகவோ சந்நியாசியாகவோ வாழலாம். திருமணம் செய்யும் விஷயத்தில் தனது வயதிற்கு 1/3 மேற்படாத வயதுள்ள பெண்ணாகவும் அதிக அடர்த்தியான கூந்தலும் மிக குறைவான கூந்தல் இல்லாத பெண்ணாகவும் அதிகம் கருப்பாகவோ வெளுப்பாகவோ இல்லாதவளாகவும் அளவான பொலிவான அங்கங்கள் உடையவளாகவும் இழிகுலத்தில் பிறவாதவளாகவும் உடம்பில் ரோமங்கள் இல்லாதவளாகவும் வியாதிகள் இல்லாதவளாகவும் புருஷ இலட்சணங்கள் இல்லாதவளாகவும் கனமான குரல் இல்லாதவளாகவும் ஆண்ணை போன்ற தோற்றம் இல்லாதவளாகவும் இமைகளில் மயிர்ச்செறி உள்ளவளாகவும் கூர்மையான கண்களை உடையவளாகவும் பெருத்த உடம்பில்லாதவளாகவும் 2 புருவங்களும் சமமாக அமைந்தவளாகவும் அப்புருவங்கள் நெருங்கி ஒன்றோடு ஒன்று இணைந்திராதவளாகவும் இல்லாதவளாகவும் பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளல் வேண்டும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.